சௌச்சௌ சட்னி நான் வந்து ட்ரை பண்ணல. கத்திரிக்காய் சட்னி வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுதான் நான் இப்போதைக்கு செஞ்சதில்லை. நான் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எப்பொழுது தான் உங்கள் சமையல் வீடியோவை பார்த்து லைக் கமெண்ட் போட்டேன். வாழ்த்துக்கள் சகோதரி. நன்றி நன்றி முகமது, தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து 12:45 2 மணிக்குள்ளே நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒரு டைம் வந்து உங்கள் ஃபோன் செக் பண்ணி பாருங்கள். வரலன்னா எனக்காக தயவுசெய்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க சங்கவி சமையல்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு நியூ வீடியோ வந்துடும். நான் டெய்லியுமே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்காக தான் நான் சொன்னேன். நிறைய பேர் பார்க்குறதில்ல, நிறைய பேர் ரொம்ப லேட்டாக தான் பார்க்குறீங்க. நான் நேற்று போட்ட வீடியோ இன்றைக்கி தான் பார்க்குறீங்க. அது மாதிரி போயிட்டுருக்கு, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குது. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே நீங்கள் ரெகுலராக ஒரு 2 டைம் செக் பண்ணி பாருங்கள். 2 நாளைக்கு, 3ஆவது நாள் உங்களுக்கு கண்டிப்பாக அது நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் நிறைய பேர் என்னை சப்போர்ட் பண்ணுறேன், நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்கன்னு நீங்கள் சொல்கிறதுனால நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னா எனக்கு இந்த முறையில் தான் சப்போர்ட் பண்ண முடியும். அதனால தான் நான் சொன்னேன். அது எனக்கு ஒரு உதவியாகவும் இருக்கும். அதனால் நான் வேண்டி விருப்பமாக கேட்டுக்கிறேன். ஹவ் இஸ் யுவர் மம் ஹெல்த் சிஸ்டர்? நல்லா இருக்காங்க இப்போ, ஓகே தான், நல்லா இருக்காங்க. சமைக்கிறது வெரி வெரி பெரிய அறிவு தான். அப்படியா? ஆமாம், இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு யோசிக்கணும்ல நம்ம. உங்கள் காதல் கதையை ஒரு முறை சொல்லுங்க. காதல் கதையை வந்து இப்போ சொல்ல முடியாதுப்பா. அதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக டைம் வரட்டும். நானே என் ஹஸ்பண்டுமே உக்காந்து சொல்கிறோம். அதனால் ஒன்றும் கிடையாது. இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அவருக்கு அது விருப்பம் இல்லை, அதனால் நான் சொல்ல. நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க, நான் லைவ் போட ஆரம்பித்ததுலேருந்தே கேட்டிருக்காங்க. ஆனால் நான் இன்ன வரையும் சொன்னதே கிடையாது. ஆனால் நான் 10வது முடித்த உடனே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவ்வளோதான். லைவ் பார்த்துருக்கவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்டு உங்களை நல்லா பார்த்துக்கிறாரா? அவர் நம்பிக்கை எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? நல்லா பார்த்துக்கிறாருங்க. எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னா, எல்லாருக்கும் குறை இருந்தால் தான் வாழ்க்கை. குறையே இல்லாத வாழ்க்கை எதுவுமே இருக்காது. அதை நம்ம மன நிறைவாக நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அது ஒரு பெரிய குறையாக தெரியாது. என்னை பொறுத்தவரையும் அவர் நான் ரொம்ப ரொம்ப 100% 100க்கு 100 கொடுப்பேன். முகமது, இன்று மதியம் நான் வெளியில் போய்விட்டு லேட்டாக தான் வந்தேன். இன்று நான் சமையல் சேனல் நான் பார்க்க மறந்துவிட்டேன். பரவாயில்ல முகமது, இப்போ பார்த்துருக்கீங்கல்ல, நீங்கள் டெய்லியுமே எப்பயாவது பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, இவங்க டெய்லியுமே வந்து பார்த்துட்டு லேட்டாக பார்த்தாலும், ஏன்னா இன்றைக்கி போட்டது நாளைக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நல்லதே பேசுங்கள். ஓகே, தப்பாக கேட்டால் சாரி. தப்பாலாம் கேட்கல தம்பி. இதுக்கு போய் என்ன இருக்குது? நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் சொல்ல முடிஞ்சால் சொல்ல போகிறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறேன். அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்களே, அதனால் கேட்குற கேள்வி தப்புன்னு நான் சொல்ல வரல. எந்த விதத்தில் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். இவ்வளவு பண்பாக பேசும் சகோதரி நமக்கு இன்றைய ஸ்பெஷல் சமையல் என்ன பண்ணீங்க? இன்னைக்கு நைட்டு வந்து சப்பாத்தியும் பச்சை பயிறு டால் அதுதாங்க செஞ்சுருந்தேன். நாளைக்கு ஷார்ட்ஸாக வரும், ஏன்னா இப்போ நான் நைட்டு எடுத்தேன், நாளைக்கு அது ஷார்ட்ஸாக வருங்க. உங்கள் புத்திசாலித்தனம் என்னிடம் கேளுங்கள். ஓகே பாய். ஓகே தம்பி, போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அந்தோனி தம்பி வாங்க. சாப்பிட்டீங்களா? குளிச்சுட்டு சாப்பிட்டாச்சா? நீங்கள் வந்தாலே எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. லேட்டாக சாப்பிட்றீங்க, தயவுசெய்து சீக்கிரமாக சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதில்லை. அக்கா சொல்கிறேன், கொஞ்சமாவது கேளுங்க. உங்கள் ஒர்க்கு என்னன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் சீக்கிரமாக சாப்பிட பழகிக்கோங்க. குட் மார்னிங் அக்கா. குட் மார்னிங், குட் மார்னிங். வாங்க வாங்க. 12 ஆனதால, 12 மேலே ஆனதால குட் மார்னிங் ஆயிடுச்சு. இதில் சார்ஜ் இல்லை, இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். பழகி போச்சக்கா. அப்படியா? என் அம்மா வடகம் செய்கிறார்கள். அப்படியா? அரிசி வடகமா? என்ன வடகம் வேல்முருகன்? இந்த சார்ஜில் இதை வச்சுருவோம்.